இவர்கள் காலை 8 மணியிலிருந்து 4 மணி வரை அணிந்திருக்கும் முகமூடி என்பது வேறு, 4 மணிக்கு பின்பாக இவர்கள் அணியும் முகமூடி என்பது வேறு என்பதனை முதலாக ஒரு ஸ்தாபன ரீதியாக வெகுஜன ரீதியாக அம்பலப்படுத்திய பெருமை ராமநாதன் அர்ஜுனா அவர்களையே சாரும். சாதாரணமாக இந்த பொது பிரச்சனை நீங்கள் ஊடகத்தில் எழுதியிருந்தால் ஊடகம் வைத்தியர்களை குற்றச்சாட்டுகிறது என்று மட்டும்தான் எடுத்திருப்பார்கள். ஆனால் இந்த விடயத்தில் வைத்தியனாக நான் சொன்னபடியால் பொதுமக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். உண்மை பிரச்சனை இருக்கிறது. 21 லட்சம் அனுப்பியும் காய்ச்சலுக்கு மருந்தெடுத்த வரலாறுகள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் உண்டு. தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகள் என்பது ஒரு சுத்த ஹம்பக். அப்படி ஒரு அவர்களுக்கு தேசிய உணர்வே கிடையாது, அவர்களுக்கு மக்கள் பற்றே கிடையாது. இதை நீங்கள் சட்டங்களை பாவித்தோ அல்லது நாங்கள் போராடியோ பொதுமக்களை கலகம் கிளப்பியோ இந்த விஷயங்களை நாங்கள் செய்ய முடியாது. சரியான பொறிமுறை உருவாக்கப்பட வேண்டும். அர்ஜுனாவை கைது செய்து சிறைகள் அடைப்பதன் மூலமாக இன்னொரு மக்கள் எழுச்சியோ போராட்டமோ வரையில்லாமல் பண்ணுறது இதுகின்ற பின்னணியில் இருக்கு. இந்த போராட்டத்தை சட்டத்தை பாவித்து குரல் வழியை நெருக்க முற்படுகிறார்கள். இதற்கு சட்டவாளர்கள் உதவுவார்கள் சொல்லி இப்போதே ஒரு 20 பேர் ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் குறிப்பாக இன்றைக்கு அர்ஜுனாக்கு எதிராக வழக்கை தொடுத்திருக்கின்ற குமாரவடிவேல் குருபரன் அவர்கள் இன்றைக்கு சமூகத்துக்கு ஆறாரெல்லாம் பிரச்சனையும் அவையை காப்பாற்றுவதில் மிக தீவிரமாக இருக்கிறார். எந்தவித காருண்யமும் இன்றி நோயாளிகளை 3 நாட்கள் தவிக்க விடுபவர்களாகவும் இருக்கின்றார்கள். சட்டம் அவர்கள் மீது பாய்வதற்கு பதிலாக இதனை அம்பலப்படுத்திய மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா மீது பாய்கின்றது. இன்னொரு அர்ஜுனா இந்த விஷயத்தை வெளியால கொண்டு வர வேண்டும் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். ஏனென்று சொன்னால் என்னுடைய குரல் வலை சட்டங்கள் கொண்டு நெருக்கப்படுமாக இருந்தால் இனிமேல் யாரும் இது சம்பந்தமாக குரல் கொடுப்பதற்கும் பயப்படுவார்கள். அது உங்களை வடிவா வழங்கிக் கொள்ளும். வணக்கம் நேயர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் சந்திக்கின்றோம். இன்று நாங்கள் கலந்துரையாட இருக்கின்ற விஷயம் உங்களுக்கு தெரிந்தது போல் கடந்த சில வாரங்களாக கொழுந்து விட்டு எரிகின்ற சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையும் டாக்டர் அர்ஜுனாவும் பற்றியது. இன்று அதில் முக்கிய திருப்பம் ஒன்று நிகழ்ந்திருக்கின்றது. அர்ஜுனா அவர்கள் சிறிது நேரம் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீது 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த மக்களுக்கு ஆக போராடிய டாக்டர் அர்ஜுனா கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது கிட்டத்தட்ட மக்களுக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது போன்ற ஒரு நிலைமையை தான் பார்க்கிறோம். இந்த வகையில மக்கள் போராட்டங்களுக்கு தொடர்ச்சியாக குரல் கொடுக்கின்ற இந்த சம்பவம் பற்றி அண்மை காலத்துல கருத்து பரிமாற வராவிட்டாலும் அதற்கு பின்னணியில் பல விடயங்களை ஆற்றிக் கொண்டிருந்த இதை மக்கள் போராட்டமாக மாற்ற வேண்டும் என்று தீவிரமாக உழைத்துக் கொண்டிருந்த உங்களுக்கு மிகவும் அறிமுகமான ஈரோஸ் முன்னாள் உறுப்பினர் சமூக செயற்பாட்டாளர் ஆய்வாளர் அருள்குமார். வணக்கம். வணக்கம் ஜெயபாலன். நீங்கள் இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க? எனக்கு முக்கியமா என்னென்றால் மக்கள் ஆதரவு அளிக்கின்ற ஒருவருக்காக எதிராக என்னென்று இந்த சமூகம் இந்த அரசியல் குழுமம் அல்லது இந்த மாஃபியா குழுமம் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கு. ஒன்றெல்லாம் 5 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? மாஃபியா குழுமம் மட்டுமல்ல, இந்த பிரச்சனை தொடங்கிய போது நான் இதனை ஒரு இன்டிஃபாடா என்று, அதாவது மக்களுடைய முன்முயற்சியால் மக்கள் தங்கள் பிரச்சனைகளுக்காக அரசியல் தலைமைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு போராட கிடைத்த வாய்ப்பு என்ற அளவில் இதனை நான் தொடர்ந்து ஆதரித்தேன். ஆனால் இது குறித்து முகப்புத்தகத்தில் எழுதியவர்கள் குறிப்பாக இதில் ஒரு மக்கள் நிலைப்பாட்டை ஜெர்மனியிலிருந்து தொடர்ந்து எழுதி வரும் ஸ்ரீரங்கன் அவர்கள் எழுதி வந்தார். அவர் குறிப்பாக இதனை தனியார் மயமாக்கலோடு, அதாவது மக்களிடமிருந்து வரிப்பணத்தை வாங்கி அதற்கு பிரதி உபகாரமாக வைத்திய சேவையை இலவசமாக செய்து வந்த இலங்கை அரசு வைத்திய சேவையை பல்வேறு உலக நாடுகள் போல, பிரிட்டன், அமெரிக்கா போல தனியார் மயமாக்க முயற்சிப்பதன் ஒரு நீட்சிதான் இந்த பிரச்சனை என்று அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டிருந்தனர். அது ஓரளவுக்கு சரி என்றுதான் நான் எப்போதும் நினைக்கின்றேன். ஆனால் இந்த குறிப்பிட்ட பிரச்சனை ஆரம்பித்த போது டக்ளஸ் தேவானந்தாவுக்காக ஆதரவாக எழுதி கனடாவிலிருந்து எழுதி வரும் ஒரு எழுத்தாளர், அவருடைய பெயர் நிக்சன் என்று நினைக்கின்றேன், அவர் இதனை டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிரான, டக்ளஸ் தேவானந்தா அமைச்சர் அவர்களுக்கு எதிரான ஒரு இன்டிஃபாடா என்று குறிப்பிட்டார். ஆக மொத்தத்தில் இந்த ஆளுங்கும்பலின் பகுதியாக இருக்கும் ஒவ்வொருவருமே இந்த மாதிரியான ஒரு மக்களுடைய முன்முயற்சியை தங்களுக்கு எதிரான சவால் என்று கருதுவதை மிக இலகுவாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன் ஒரு அம்சமாகத்தான்
செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் ஸ்தலத்துக்கு சென்று இந்த குறிப்பிட்ட வைத்தியரை இடம் மாற்றிவிட்டால் எல்லாம் ஓய்ந்து விடும் என்று முழக்கமிட்டதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இல்ல, இதுல எனக்கு முக்கியமான என்னென்றால், இப்ப அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வந்து அரசாங்கத்தோட இருக்கிற ஒருவர், அவருடைய கருத்துக்களுடைய நிலைப்பாடு வேறு. ஆனால் தங்களை மக்களுடைய பிரதிநிதிகள் அல்லது தமிழ் தேசியத்தை முன்னெடுப்பவர்களாக சொல்லப்படுற நீங்கள் குறிப்பிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய கஜேந்திரன் மிக பச்சையாக ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொண்ட விஷயம் இவரை இடமாற்ற வேணும் என்று. இது ஒரு அதிர்ச்சியாக இருக்கு இல்லையா அவங்களுக்கு? இல்லை, நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் தமிழ் தரக முதலாளி வர்க்கத்தின் வலது பிரிவு அல்லது குறிப்பாகவே இந்த வர்க்கத்தின் குணாம்சம் என்பது எப்போதும் தங்களை படித்தவர்கள் என்றும் தங்களை ஒரு இருமாப்போடு தாங்கள் நடத்தப்பட வேண்டும், தங்களை கண்டதும் குடிமக்கள் சேர் போட வேண்டும் என்பது போன்ற பிரித்தானியா காலனித்துவ மனப்பாங்கிலிருந்து உருவான அடிமை வழக்கங்களை எதிர்பார்ப்பவர்கள். மேலும் இவர்கள் சில விஷயங்களை சில கற்பிதங்களை மிக சாதுரியமாக மக்கள் மனதுகளுக்குள் புகுத்தக்கூடியவர்கள். குறிப்பாக சொன்னால் இன்றைய யாழ் போதனா வைத்தியசாலை பொறுப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்கள் எழுப்பப்பட்ட போது அவர் ஒரு தியாகசீலராக முள்ளிவாய்க்கால் இறுதி நாட்களில் அரசாங்க அழைப்பையும் மறுத்து களத்தில் நின்று சேவையாற்றியதை நினைவு கொண்டார்கள். ஆனால் அந்த காலமானது விடுதலை புலிகள் ஒரு நிழலரசாக தொழிற்பட்ட காலம். அவர்களிடம் ஒரு சுகாதார சேவை இருந்தது. கற்கக்கூடிய கற்கை நெறியில் ஆர்வம் உள்ள காயம்பட்ட போராளிகளை அவர்கள் போராளி மருத்துவர்களாக போராளி தாதிகளாக உருவாக்கி ஒரு பெரும் படையை பேணினார்கள். அந்த படையின் ஒரு அங்கமாக கிட்டத்தட்ட அந்த படை தங்களது தோளில் வைத்து கொஞ்சிய ஒரு குழந்தையாக சத்தியமூர்த்தி அங்கு பணியாற்றினார். அன்றிலிருந்து இன்று 15 வருடங்கள் ஆகிவிட்டன. 15 வருடங்களில் அந்த குறிப்பிட்ட அந்த பொருள் அடைந்த தன்மை மாற்றம், பொருள் மாற்றம் பற்றி இவர்கள் ஆராய மறுத்து அவர்களுக்கு ஒரு குளோரியஸ் பாஸ்ட் இருந்ததை பற்றி பேசுகின்றார்கள். அவர் மீதான குற்றச்சாட்டுக்களை பேச ஒரு டிவி நிருபர் அழைத்த போது அழைப்புக்கு வந்த சத்தியமூர்த்தி நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க என்று கிண்டலாக சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து பின்வாங்குகின்றார். அவரோ கேதீஸ்வரன் போன்ற பிற குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களோ இதுவரை பொது வழியில் வந்து பேசவில்லை. டக்ளஸ் தேவானந்தா மட்டும் ஊடரப்பு பேட்டியில் வந்து பேசுகின்ற போது இந்த தொழிற்சங்கம் மிகவும் பாரதூரமான செல்வாக்கு கொண்டது என்று அவரே அஞ்சுகின்றார். கடற்தொழில் அமைச்சர், இலங்கை அரசின் கேபினெட் அந்தஸ்து பெற்ற அமைச்சரே இந்த தொழிற்சங்கத்தை பற்றி அஞ்சுகின்றார். தொழிற்சங்கமானது ஒரு தொழிலாளர்களுக்கும் அந்த தொழிலை வழங்கும் தொழில் வழங்குனருக்கும் இடையில் நடக்கும் முரண்களை பேசி தீர்ப்பதற்கான ஒரு அமைப்பே தவிர மக்களை மிரட்டுவதற்கும் மக்களுடைய முதுகில் சவாரி செய்வதற்கும் அல்லது இலவச வைத்தியசாலையில் இருந்து பொருட்களை திருடி சென்று தங்களுடைய சொந்த வைத்தியசாலையில் விற்பதற்கும் ஆக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல. இல்ல, இது ஒரு முக்கியமான புள்ளி என்னென்றால், இலங்கையில இருக்கிற ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் மெடிக்கல் ஆபீசர் அசோசியேஷன் என்றது வந்து வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல, இலங்கை முழுவதுமே மிக அதிகாரங்களை கொண்ட ஒரு மாஃபியாவின் கையில தான் இருக்கிறதாகத்தான் சொல்லப்படுது. மக்களுக்கு மருத்துவத்தை தடை செய்த அந்த 3 நாள் போராட்டம் என்றது மிக மோசமான போராட்டமாகத்தான் கருதப்படுது. ஆனால் அதுக்கு எதிராக வழக்கு தொடுக்காமல் அவர்கள் எதற்கு சம்பளம் வாங்குகிறார்களோ அதுக்கான சேவையை செய்யாமல் இருந்ததுக்கான வழக்கு அல்லாமல் அந்த பிரச்சனையை வெளியில கொண்டு வந்தவருக்கு எதிராக வழக்கு போடுறதை நீங்கள் என்னண்டு? இலங்கை அரசாங்கம் தான் உலக வங்கிக்கு சேவை செய்வதற்காக தொடர்ந்து அதிகாரத்தில் நீட்டிப்பதற்காக வெளிநாட்டு குறிப்பாக புலம்பெயர் தமிழர்களிடமிருந்து அந்நிய செலவாணியை சுவீகரிக்க விரும்புகின்றது. அதனூடாக குறித்த மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அல்லது ராமநாதன் அர்ஜுனாவை வைத்துக் கொண்டு கூட ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பை உருவாக்க முடியும் என்று நம்புகின்றது. இப்படியான தேவைகளுக்கு சேவை செய்யவும் அந்த போக்கோடு ஒத்தோடவும் தமிழ் தரக முதலாளி கும்பலும் விரும்புகின்றது. இன்றைய தமிழ் தரக முதலாளி வர்க்கத்தின் தலைவர்களான சின்ன கஜா மற்றும் பெரிய கஜா இந்த துறையில் ஏற்கனவே வல்லுநர்கள். அவர்கள் விடுதலை புலிகள் அதிகாரத்துக்கு வந்தபோது விடுதலை புலிகளால் வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டு அதிக ஓட்டுகள் அல்லது கள்ள ஓட்டுகளை பெற்ற விருப்ப வாக்குகள் பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக மாறி பாராளுமன்றத்தை போர்க்களமாக்க சென்றார்கள். அவ்விதம்
பாராளுமன்றத்தை போர்க்களமாக்க இவர்களை அனுப்பிய புலிகள் உண்மையாகவே போர்க்களத்தை சந்தித்து போர்க்களத்தில் ஒரு படுமோசமான இனப்படுகொலையை எமது மக்கள் சந்தித்த போது அந்த இனப்படுகொலையை பற்றி பேசுவதற்கு அல்லது அந்த இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கும் போது சிங்கள ஆளுங்கும்பலின் தலைவர்களோடு பேரம் பேசுவதற்கு கொழும்பில் குந்தியிருந்தார்கள் அல்லது பிரதேசங்களில் குந்தியிருந்தார்கள். வெளிப்படையாகவே இந்த செல்வராஜா கஜேந்திரன் தன்னுடைய சொந்த சகோதரனின் உயிரை பற்றி மட்டும் கெஞ்சி அழுது கோத்தபாயாவிடம் காப்பாற்றினார் என்று கூட குற்றச்சாட்டுகள் உண்டு. அதுபோல மக்கட்பற்றை இதற்கு முன்பும் தமிழ் தரக முதலாளி வர்க்கம் பல்வேறு கட்டங்களில் வெளிப்படுத்தி இருக்கின்றது. இது கூட 2 விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று மருந்து மாஃபியா, மற்றது மருத்துவர் மாஃபியா. முதலாவது மருந்து மாஃபியா என்பது அதாவது இந்த வைத்திய சேவையின் நிர்வாக இடுக்குகளில் அல்லது வைத்திய சேவையின் நிர்வாக கட்டளை மையங்களில் குந்தி இருப்பவர்கள், குறிப்பாக சொன்னால் ரீஜனல் டைரக்டர் ஃபார் ஹெல்த் சர்வீஸ் என்பது போன்ற அலங்கார பதவிகளில் உட்கார்ந்து அமைச்சர் அது போன்றவர்கள் இதனூடாக இந்த மக்களுக்கு வழங்க வேண்டிய இலவச சேவையில் எவ்வளவு கையூட்டு பெறுகின்றார்கள் அல்லது எவ்வளவு கடைகட்ட கொலைவரியோடு அயோக்கியத்தனத்தோடு செயற்படுகின்றார்கள் என்றதுதான் மருந்து மாஃபியா. அடுத்தது மருத்துவர் மாஃபியா. மருத்துவர் மாஃபியா என்பது எங்களுடைய மூத்த தோழர் சுபா அவர்கள் விடுதலை புலிகளின் ஜனநாயகம் இன்மை என்பது எங்களது சமூகத்தில் இருந்து தமிழ் சமூகத்தில் இருந்து அவர்களுக்கு தொற்றிக்கொண்ட ஒரு வியாதி என்று விவரிப்பது போல எங்களுடைய சமூகத்திலேயே ஒரு மருத்துவர் என்றால் ஒரு மாமனிதர் அல்லது ஒரு கடவுளுக்கு நிகரானவர் என்பது போன்ற போலி நம்பிக்கைகள் உண்டு. இன்னும் குறிப்பாக எங்களுடைய தமிழர்களுடைய பூர்வீக சொத்தான வைத்திய முறைமைகளில் எல்லா ஜாதியினருக்கும் பங்கு இருந்தது. ஒடுக்கப்பட்ட ஜாதியில் இருந்து கூட பல திறமை மிகு வைத்தியர்கள் உருவானார்கள். சில பாம்பு கடி போன்ற சில வைத்திய முறைமைகளுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு பிரசவம் பார்த்தல் போன்ற முறைமைகளுக்கு அவர்களை தேடி செல்லவும் நாடி செல்லவும் மக்கள் இருந்தார்கள். அப்படியான எங்களுடைய மண்ணுக்குரிய வைத்திய முறைமை நீக்கப்பட்டு இங்கிலீஷ் மருத்துவம் அல்லது அலோபதி மருத்துவம் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து கிட்டத்தட்ட அது ஒரு பணக்கார அல்லது மேட்டுக்குடியினரின் சொத்தாக மாறிவிட்டது. அதற்காக இந்த மேட்டுக்குடியிலிருந்து எல்லோரும் கேதீஸ்வரனாகவும் சத்தியமூர்த்தியாகவும் வந்தார்கள் என்று நான் குற்றம் சாட்டவில்லை. குறிப்பாக இந்த ஈழ விடுதலை யுத்தம் நடந்த போது அளப்பரிய சேவை செய்த மருத்துவர் பொன்னம்பலம் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக விடுதலை புலிகள் ஒரு வைத்தியசாலையை கட்டினார்கள் என்பதனை நாங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். ஆக மொத்தத்தில் இந்த விடுதலை புலிகள் இல்லாத இந்த காலத்தில் இந்த தடி எடுத்த இந்த தண்டல்காரர்களை தட்டி கேட்க யாரும் இல்லை என்பதுதான் உண்மையானது. உண்மையிலேயே தெற்காசியாவிலேயே முதல் மருத்துவமனை கட்டப்பட்டது இலங்கையில யாழ்ப்பாணத்துல மானிப்பாயில் நினைக்கிறேன் கிரீன் ஹாஸ்பிட்டல். அந்த மருத்துவமனைக்கு அந்த நேரம் மருத்துவர்களை அழைக்கப்பட்ட போது பெரும்பாலும் சீகை அலங்கார துறையில இருந்தவர்கள் தான் மருத்துவராக வந்தார்கள் என்றால் அந்த வெட்டுறது கொத்துறது போன்ற விஷயங்களை செய்யறது இழிவு சாதியினுடைய லாகவமாக கையாளும் கைப்பலனும் பக்குவமும் அவர்களிடம்தான் இருந்தது. இதுபோல குறிப்பிட்ட பல துறைகளில் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் தலை சிறந்து விளங்கினார்கள். ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த வைத்திய முறைமை நீக்கப்பட்டு அந்த வைத்திய முறைமைகள் ஓலைச்சுவடிகளாக ஒல்லாந்து தேசத்தின் கண்காட்சி சாலைகளுக்கு மாற்றப்பட்ட பிறகு எங்களுக்கு இந்த இழிநிலை தோன்றியது என்று சொல்லலாம். இல்ல இப்ப இந்த இப்ப உள்ள டாக்டர்ஸ் மனநிலையை பாத்தீங்களா, இப்ப டாக்டர் அர்ஜுனா வைத்த குற்றச்சாட்டுகளை எனக்கு தெரிந்தவரை நான் உரையாடியவர்கள் அல்லது பப்ளிக்கா வந்து கதைச்சவர்கள் கூட 90-95% மருத்துவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் அப்படி தவறு நடந்திருந்தாலும் எங்களை குற்றம் சாட்டக்கூடாது, எங்களை நீங்கள் கேள்வி கேட்க கூடாது, எங்களை மதிக்க வேணும், இதை வந்து தங்களுடைய பிறப்புரிமை என்று கருதுகிறார். இது ஒரு சாதிய மனநிலையை ஒத்ததாக தங்களுடைய பிறப்புரிமை என்று கருதுகிறார். ஆனால் உண்மையிலேயே அது பிறப்புரிமையா? இல்லை, நிச்சயமாக இல்லை. மருத்துவ சேவை என்பதனை சேவை என்று உணர்ந்து சேவையாற்றுகிற மருத்துவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 90% எங்களுடைய சமூகத்திலும் இருக்கின்றார்கள். அவர்கள் இதனை ஒரு வேலையாக கருதுவார்கள். இன்னும் சொல்ல போனால் மிக மிக பொறுப்பான மனித உயிர்களை காக்கும் ஒரு வேலையாக கருதுவார்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட துறையை ஒரு பணங்காட்சி மரமாக
அந்த பணத்தை வைத்துக் கொண்டு தங்களுடைய தகுடு தத்தங்களை குற்றங்களை மறைக்கின்ற ஒரு கோமாளி கூட்டத்தை அல்லது ஒரு குற்ற பரம்பரையை தங்களுடன் சேர்த்து வைத்துக் கொள்பவர்கள் தங்களை ஒரு மாஃபியாவாக வரித்துக் கொள்கின்றார்கள். மாஃபியா என்ற சொல்லாடலை நாங்கள் பாவிக்கும் போது அதன் உள்ளர்த்தத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாக இந்த மாஃபியா என்ற சொல்லாடல் அல்லது இந்த விடயம் இடம்பெறும் முக்கியமான இடம் எங்களுடைய இந்தியாவின் பொருளாதார தலைநகரான பாம்பே, இன்றைய மும்பை என்பது மிகச் சரியானது. ஏனென்றால் அங்கு நடக்கும் பெரும்பாலான வியாபார பண பரிமாற்றங்களில் கருப்பு வெள்ளை என்ற இரு விடயங்கள் பாவிக்கப்படும். அதாவது உண்மையாக பேசி தீர்மானிக்கப்படும் தொகையில் 50% ஒரு வங்கிக்குமான நாணய பரிமாற்றமாக பேங்க் டு பேங்க் டிரான்ஸ்பராக நடத்தப்பட்டால் மிகுதி கருப்பாக சூட்கேஸ்களில் நோட்டுகளாக தலையணிகளில் இருந்தும் மெத்தைக்குள் இருந்தும் சுவர்களுக்குள் இருந்தும் வெளிப்பட்டு மறுபுறத்துக்கு சென்று சேர வேண்டும். இந்த குறிப்பிட்ட டிரான்சாக்சன் முடிந்த பிறகு பணப்பட்டுவாடா நடக்காத பட்சத்தில் அந்த பணப்பட்டுவாடாவை எதிர்பார்ப்பவர் தன்னுடைய மாஃபியாவுக்கு இந்த பணியை கையளிப்பார். இதன் காரணமாக தெருவில் நின்று வேலை வாய்ப்பற்ற அல்லது படிப்பு வேலை போன்ற வாய்ப்புகளை மறக்கப்பட்ட ஏழை இளைஞர்கள் தெரு தெருவாக நின்று வெட்டிக் கொள்வார்கள். இதனை வைத்துக் கொண்டு நாயகன் போன்ற திரைப்படங்கள் அல்லது கோட்ஃபாதர் போன்ற உலகத்து புகழ்பெற்ற திரைப்படங்கள் உருவாகி கிட்டத்தட்ட ஒரு மாஃபியா வழிபாடு அல்லது அவர்களுடைய கலாச்சாரம் ஒரு வீரன் செறிந்த கலாச்சாரம் என்று காட்டப்படும் ஒரு திட்டமிட்ட ஒரு ஹாலிவுட் முயற்சி கூட முழு மனித சமுதாயத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. லத்தீன் அமெரிக்காவில நாங்கள் இதை பார்க்கக்கூடியதா இருக்குது. அதே நேரம் இங்க யாழ்ப்பாணத்துல இந்த மருத்துவர்களுடைய அடுத்த பிரச்சனை என்ன, நீங்க சொன்ன இந்த மருத்துவ மாஃபியாவுடைய பிரச்சனை என்னென்றால், இப்ப வெளிநாடுகள்லையும் பிரித்தானியா போன்ற முதலாளித்துவ நாடுகள்லையும் இந்த மாஃபியாக்கள் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். இலங்கையில இருக்கிறதை காட்டிலும் பல மடங்கு பெரிய மாஃபியாக்கள். ஆனால் அந்த மாஃபியாக்களுடைய ஈடுபாட்டுல அந்த இடைத்தரகர்கள் தான் இதுல பணியில இருக்கிறார்கள். அந்த மெடிக்கல் ரேப் என்று சொல்லப்படுற இடைத்தரகர்கள் தான் இந்த வேலையை செய்கிறார்கள். ஆனால் இப்ப இலங்கை போன்ற நாடுகள்ல இந்த மருத்துவர்களே தான் அந்த பணியையும் செய்கிறார்கள். அதால அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்றது மிக மிக தெளிவாக தெரியுது. என்றால் அரசாங்க மருத்துவத்துறையில பணியாற்றுற அதே மருத்துவர் அந்த மருத்துவமனைக்கு முன்னுக்கு இருக்கிற பிரைவேட் மெடிக்கல் இதுலயும் வேலை செய்கிறார் அல்லது அதை அவர் தான் நடத்துறார். அப்ப இந்த முரண்பாடு என்றது மிக தீவிரமாக இருக்கும். இப்ப நான் போயிருந்த பொழுது என்னுடைய ஆட்டோவை ஓட்டி கொண்டு வந்த டிரைவர் சொன்னார், தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு தன்னை அவர் காயப்பட்டவர் தன்னை கையை காட்டிய போது உதவெல்லாம் உனக்கு ஒன்றும் செய்யலாது அப்படியே தான் இருக்கணும் என்று. அதே மருத்துவர்கிட்ட இதே நோயாளி நொதர்ன் சென்ட்ரல்ல கொண்டே காட்டிய பொழுது இதெல்லாம் சின்ன பிரச்சனை, இதெல்லாம் நாங்கள் செய்திடலாம், நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாங்குவோம், 1 லட்சத்தோட அந்த கையை மாத்தி கொடுத்திருக்கிறார். சோ இந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்றதுதான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது இல்ல? ஆம், அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அல்லது இவர்கள் காலை 8 மணியிலிருந்து 4 மணி வரை அணிந்திருக்கும் முகமூடி என்பது வேறு, 4 மணிக்கு பின்பாக இவர்கள் அணியும் முகமூடி என்பது வேறு என்பதனை முதலாக ஒரு ஸ்தாபன ரீதியாக வெகுஜன ரீதியாக அம்பலப்படுத்திய பெருமை மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களையே சாரும். இன்னும் சொல்ல போனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் கூட அமெரிக்காவிலும் கனடாவிலும் எங்களுடைய மருத்துவர்கள் சொந்தமாக மருத்துவ நிலையங்களை திறந்து பெரும் பொருள் ஈட்டி சிலர் அங்குள்ள மருத்துவ விதிகளை பின்பற்றாத போது அந்த குறிப்பிட்ட மருத்துவ நிறுவனத்தில் பணிபுரிந்த சக ஊழியர்களாலேயே காட்டி கொடுக்கப்பட்டு இனிமேல் மருத்துவர் என்ற பெயரை அல்லது மருத்துவர் என்ற சொல்லாடலை அவர்கள் பாவிக்க முடியாத அளவுக்கு தண்டனை பெற்றிருக்கின்றார்கள். மேலும் அமெரிக்காவில் குறிப்பிட்ட இன்சூரன்ஸ் என்ற ஒரு சிஸ்டம் அங்கு இருக்கின்றது. அந்த இன்சூரன்ஸுக்காக அவர்கள் தங்களுடைய பணத்தை மாதம் அல்லது கிழமை செலுத்தி வர வேண்டும். பின்பு அந்த இன்சூரன்ஸை பெற்றுக்கொண்ட அந்த மருத்துவ நிறுவனம் அவர்களுக்கான சேவையை வழங்கும். ஆனால் பிரித்தானியாவில் சில பிரைவேட் தனியார் மருத்துவமனைகள், கிளமெண்டைன் ஹவுஸ் போன்ற சில மருத்துவமனைகள் இருந்தாலும் பெரும்பாலும் இன்று வரை பிரித்தானிய மக்களுடைய விழிப்புணர்வின் காரணமாகவோ என்னவோ நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் என்று அழைக்கப்படும்
தேசிய மருத்துவ சேவை இன்றும் நிலை பெற்று வருகின்றது. மேலும் முக்கியமான விஷயம் என்னென்றால் முதலாளித்துவத்தையும் சந்தை பொருளாதாரத்தையும் ஊக்குவிக்கின்ற பிரித்தானியாவில கூட நேஷனல் ஹெல்த் சர்வீஸ்ல கை வைக்க இயலாத ஒரு நிலைமை இருக்குது. இரு பிரதான கட்சிகளுமே இதை தனியார் மயப்படுத்த பல்வேறு முயற்சிகளையும் எடுக்கிறார்கள். ஆனாலும் அவர்களால முடியல. ஆனா இலங்கையில இது சர்வ சாதாரணமாக இன்றைக்கு அதாவது அரச மருத்துவத்தை சீரழிக்கிறதன் மூலம் தனியார் மருத்துவமனைகள் அவசியம் என்ற ஒரு நிலை செயற்கையாக ஏற்படுத்தப்படுகிறத மாதிரியான ஒரு தோட்டம் இருக்கு. 1970களில் இலங்கை உலகத்திலேயே முன்னணி நாடாக இருந்தது ஆதார வைத்தியசாலைகள் மூலம் அடிப்படை சுகாதாரத்தை கொண்டு வந்ததுல. உண்மையிலேயே அடிப்படை சுகாதார வசதிகள் இருந்தால் அந்த நாடு ஆரோக்கியமான நாடாக இருக்கும். இன்றைக்கு எங்களால் ஏன் முடியாமல் இருக்குது? இதற்கும் நாங்கள் நீங்கள் குறிப்பிட்ட இந்த முதலாளித்துவம் வளர்ந்த இந்த ஏகாதிபத்திய நாடுகளோடு தான் எங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இங்கு தேசிய மருத்துவ சேவை இருக்கிற அதே நேரத்தில் தேசிய மருத்துவ சேவையை சேர்ந்த ஒரு மருத்துவர் ஒரு கிராஸ் நெக்லிஜென்ஸ், மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் ஒன்றை அவருடைய அலட்சியம் காரணமாக ஒரு நோயாளி இறக்கும் பட்சத்தில் தேசிய மருத்துவ சேவைகள் மீது வழக்கு தொடரலாம். அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவருடைய குடும்பம் வெற்றி பெறும் பட்சத்தில் பெருந்தொகை பணத்தை நட்ட ஈடாக செலுத்த வேண்டி இருக்கும். மேலும் அந்த மருத்துவர் ஸ்ட்ரைக் ஆஃப், இனிமேல் மருத்துவர் என்று சொல்லும் அந்த வசதி வாய்ப்பை இழக்கக்கூடிய அச்சமும் உண்டு. இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்னவென்றால், இதுவும் ஒரு சமுதாய பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த பிரித்தானியா போன்ற நாடுகள் ஒரு மருத்துவரை உருவாக்க அவர்களுக்கு உதாரணமாக ஒரு 100,000 100,000 அல்லது 200,000 பவுண்ட்கள் ஒரு மருத்துவரை உருவாக்க தேவை என்றால் சாதுரியமாக அதே மருத்துவரை பாகிஸ்தானில் இருந்தோ இலங்கையில் இருந்தோ பெற்றுக் கொள்கின்றார்கள். அவர்கள் இங்கு நீண்ட நேரம் வேலை செய்து இதனை இந்த நாட்டுக்கு குடிபெயர்ந்த ஸ்கந்தவரோதயாவின் மிக புகழ்பெற்ற அதிபரான ஒரேட்டர் சுப்பிரமணியம் அவர்கள் 90களில் பனிமலர் செஞ்சிகைக்கு வழங்கிய பேட்டியொன்றில் மிக அருமையாக சொல்லி இருப்பார். அதாவது எவ்வளவு நேரம் வேலை செய்கின்றாரோ அதுதான் புலம்பெயர் மண்ணில் ஒருவருடைய கீர்த்தி அல்லது செல்வம் அல்லது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்று. அதனை பார்த்த உள்ளூர் மருத்துவர்கள் புலம்பெயர முயற்சிப்பார்கள். அல்லது புலம்பெயர சாத்தியம் இல்லை என்ற போது அங்கே ஏற்படும் பணவீக்கம் போன்ற நிலைமைகளுக்கு ஏற்ப தங்களுடைய சம்பள அளவை தாங்களே உயர்த்தி கொள்வார்கள். அதனுடைய ஒரு கைங்கரியமாகத்தான் இந்த நீங்கள் குறிப்பிடும் ஆதார வைத்தியசாலைகள் ஆதாரம் இழந்து நாதியற்று இன்று ஒரு குறிப்பிட்ட வைத்தியர் ஒருவருடைய சேவை மனப்பாங்கை கூட தடுத்து அவரை போலீஸ் காவலில் அடைக்கும் அளவுக்கு நிறுவனமயப்பட்ட கொள்ளையர்களாக மாறுவதற்கு ஆதாரமாக இருந்தது. என்றால் இவர்கள் அனைவருமே புலம்பெயர விரும்புகின்றார்கள். புலம்பெயர் வாழ்வில் அதிகமாக சம்பாதிக்கலாம் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் உண்டு. ஏட்டிக்கு போட்டியாக இவர்கள் வாழுகின்றார்கள். எல்லோருமே இந்த இத்தாலியிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் விளையாட்டு கார்கள் அல்லது ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் என்று சொல்லப்படும் கார்களைத்தான் ஓட விரும்புகின்றார்கள். அதாவது இவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய விரும்பவில்லை, மக்களுடைய தோள்களில் சவாரி செய்ய விரும்புகின்றார்கள். இந்த சவாரியை ஈழ விடுதலை போராட்டம் தடுத்து வைத்திருந்தது. ஈழ விடுதலை போராட்டம் இல்லாத இந்த 15 ஆண்டுகள் என்பது கிட்டத்தட்ட இந்த தொடர்ந்து உலக வங்கிக்கு சேவை செய்வதன் ஊடாக வங்குரோத்து நிலைமையை அடைந்துவிட்ட இலங்கை அரசு தனியார் மயமாக்கலை ஊக்குவிக்கின்றது. தனியார் மயமாக்கல் தான் தங்களுடைய நீட்சிக்கு அல்லது ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான இறுதி வழி என்று தீர்மானித்திருக்கின்றது. அதனூடாகவும் இவர்களுக்கு சவாரி செய்ய ஒரு இடுக்கு கிடைத்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபெயிலியர் இஸ் லீட் டு எக்கனாமிக் ஃபெயிலியர். இப்ப இலங்கை இந்த மருத்துவத்துறையில இந்த இன்ஃபர்மேஷன் ஃபெயிலியர்ன்றது மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு. என்றால் எனக்கு எந்த உடல் பற்றி தெரியாது, என்னுடைய மருத்துவருக்கு இந்த உடல் பற்றின மிக முக்கியமான விஷயங்கள் தெரியும். அப்ப அதை வச்சுக்கொண்டு அவர்கள் இது ஒரு பணம் பண்ணுற ஒரு என்னுடைய உடல் என்றது அவர்களுக்கு பணம் பண்றதுக்கான ஒரு நிலைமா மாறுது. நீங்கள் சொல்வது சரி. ஒருவரை சந்தித்தவுடனேயே அவருடைய பின்புலத்தை அறிந்து கொண்டு அவருடைய உடல் உபாதைகளை கிரகித்துக் கொண்டு குறித்த நபர் ஊடாக தான் எத்தனை லட்சங்கள் அல்லது எத்தனை கோடிகள் சம்பாதிக்கலாம் என்று ஒரு கணக்குக்கு வந்து விடுவார்கள். உண்மையாக அவர்கள் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக செயற்படுகிறார்கள் என்று கூட நாங்கள் கிண்டல் அடிக்கலாம். ஆனால் 70களிலும் இது போன்ற தனியார் மருத்துவமனைகள்
ஒவ்வொரு ஒவ்வொரு ஊரிலும் இருந்தது. அது எவ்வளவு தூரம் இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்ததா அது அந்த நேரத்துல? இந்த அளவிற்கு பாதிப்பை கொடுக்கவில்லை இல்லை என்றால் அப்போது அது ஒரு 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 குடும்பத்தின் ஒரு ஒரு நிலப்பிரபுத்துவ பின்னணியில் வந்த ஒரு உயர் மத்தியதர வர்க்க குடும்பத்துக்கு ஒரு அணிகலனாக இருந்தது. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் நான் ட்ரீட்மெண்ட் செய்தேன், அல்லது இந்த இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் 30 நாட்கள் வைத்திருந்த பின்புதான் எனது தந்தையார் உயிரிழந்தார் என்று சொல்வது அவர்கள் அணியும் ஒரு 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 இன்னொரு கிரீடமாக இருந்தது. இப்போது இந்த வெளிநாட்டு பணம் என்பது வந்த பின்பு ஒருவர் நோயாளியாக சென்ற போது அவரை விசாரிக்கும் போது குறிப்பிட்ட மருத்துவர்கள் இவருடைய பொருளாதார பின்புலத்தை இலகுவாக அடையாளம் கண்டு கொள்கின்றார்கள். எப்படி இந்த 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 வெளிநாட்டு காசு என்பது அங்கு சும்மா ஒரு இரும்பை குத்தி சூலம் என்று வைத்திருந்த கோயில்களை எல்லாம் வைரவர் தேவஸ்தானமாக மாற்றி விட்டதோ அதுபோல இந்த இந்த வைத்திய சிகிச்சையிலும் ஒரு ஒரு இலவசமாக யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒரு பேஸ் மேக்கர் கூட்ட முடியும் என்றால் அந்த நீங்கள் இவ்வளவு பேர் வெளிநாட்டில் இருக்கும் போது நான் போய் இந்த பேஸ் மேக்கருக்காக சத்தியமூர்த்தியின் காலை பிடித்து கெஞ்சுவதா என்று தந்தையர்கள் அல்லது தாய்மார் இங்குள்ள பிள்ளைகளோடு தொலைபேசியில் உரையாடுவதை நானே கேட்டிருக்கின்றேன். இது போன்ற ஒரு ஒரு சமூக வழக்கம் அல்லது ஒரு சமூக பெருமை, பிள்ளைகளின் காலத்தில் நான் நல்லாக இருக்கின்றேன் என்று காட்டுவது இவர்களுடைய உல்லாச சவாரிக்கு இந்த மருத்துவ மாஃபியா அல்லது மருந்து மாஃபியாவின் உல்லாச சவாரிக்கு ஒரு உந்துகோலாக இருக்கின்றது. மறுபுறத்தில் ஒரு ஒரு சமூகமாகவே ஒரு ஒரு வெளிநாட்டில் இருக்கும் ஒரு மருத்துவரை கூப்பிட்டு அவரை ஒரு பழைய மாணவர் சங்கத்துக்கு தலைவராக்கி அல்லது ஒரு நிறுவியவர் நினைவு பேருரையை நிகழ்த்த சொல்லியோ அல்லது ஒரு ஒரு விளையாட்டு போட்டிக்கு குத்துவிளக்கு ஏற்ற சொல்லியோ செய்வதன் ஊடாக பல மருத்துவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அல்லது சில வேளைகளில் அவர்கள் இங்கு பெரிய திருட்டுகளில் அகப்பட்டு மருத்துவர் என்று சொல்லப்படும் மாண்பினை கூட இழந்து விட்டிருப்பார்கள். ஆனால் இப்படி ஒரு விழாவில் இந்த இந்த பிரதம விருந்தினர் கதிரியை 5000 பவுண்ட்ஸுக்கோ அல்லது 10,000 பவுண்ட்ஸுக்கோ ஏலமிடப்படும் போது அதனை சுவீகரிக்கும் போது அவர்கள் ஒரு மறு கௌரவம் பெறுகின்றார்கள். அதாவது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பொன்னாடை அவர்களுக்கு கிடைக்கின்றது. இது போன்ற ஒரு நாடகமும் கிட்டத்தட்ட இந்த விடுதலை புலிகளின் காலம் முள்ளிவாய்க்காலில் முடிந்த பின்பு தொடர்கின்றது. ஏனென்றால் முன்பு இப்படியான எல்லா பொக்கெட்டுகளிலும் பணம் வைத்திருப்பவர்கள் வெளிப்படையாக தங்களுடைய பணப்பலத்தை காட்டுவதில்லை. என்றால் விடுதலை போராட்டத்துக்கு நிதி சேகரிப்பார்கள் அல்லது மிரட்டி பணம் பறிப்பார்கள் என்பது போன்ற அச்சங்கள் அவர்களிடத்தில் இருந்தது. இப்போது யாருக்கும் எல்லோருக்கும் குளிர் விட்டு போய்விட்டது. ஆனானப்பட்ட அமைச்சர்களாலே பயப்படுகின்றார் தொழிற்சங்கத்தை பார்த்து. அது உண்மையிலே ஒரு தொழிற்சங்கமாக இல்லை. அது ஒரு ஒரு தொழிற்சங்க பலத்தை வைத்துக் கொண்டு நியாயமான மருத்துவர்களை மிரட்டுபவர்களாகவும் எந்தவித காருண்யமும் இன்றி தங்களுடைய பேஷன்ஸை தங்களுடைய நோயாளிகளை 3 நாட்கள் தவிக்க விடுபவர்களாகவும் இருக்கின்றார்கள். நீங்கள் முதலே குறிப்பிட்டது போல சட்டம் அவர்கள் மீது பாய்வதற்கு பதிலாக இதனை அம்பலப்படுத்திய மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா மீது பாய்கின்றது. இதிலிருந்து நீங்கள் இந்த புதிய சமன்பாடுகளை புரிந்து கொள்ளலாம். இப்ப என்னன்னா அர்ஜுனாவை பலவீனப்படுத்துவதன் மூலம் அல்லது அர்ஜுனாவை கைது செய்து சிறையில் அடைப்பதன் மூலமாக இன்னொரு மக்கள் எழுச்சியோ போராட்டமோ வரையில்லாமல் பண்ணுறது இதுகின்ற பின்னணியில இருக்குது. நிச்சயமாக இருக்கின்றது. அதனைத்தான் இந்த STF என்று சொல்லப்படும் விசேட அதிரடிப்படை மற்றும் அங்கு தினமும் தெருவில் நின்று ஹெல்மெட் அணியவில்லையா, காரில் லைசன்ஸ் இல்லையா போன்ற துலாபாரங்களை விசாரித்துக் கொண்டிருக்கும் போலீஸ் படை முழு வேகத்துடன் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்பு ஏவப்பட்டுள்ளது. ஆனால் இது இந்த மாதிரியான ஜீவாதார பிரச்சனைகளோடு தங்களுடைய படை பலத்தை காட்டி விளையாடுவது ஒரு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஒரு காரியம் என்று யாரும் கருத மாட்டார்கள். இதுல என்னென்றால் இவர்கள் அந்த படையை ஏவி விட்ட போது கூட அந்த படை கூட கொஞ்சம் யோசிக்குது மக்கள் சார்ந்து. என்றால் அவர்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவர்களுடைய குடும்பங்களும் தென்பகுதியில மருத்துவம் பெற வேண்டி இருக்குது. அவர்கள் 2 தரம் யோசிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீது இது மீண்டும் மீண்டும் திணிக்கப்படுகிறது. நிச்சயமாக லஞ்சம் வாங்குவதில் கூட அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் ஒரு பாரிய இடைவெளி இருக்கின்றது. ஒரு தெருவில் செல்லும் ஒரு சாரதியை மறைத்து உன்னிடம் லைசன்ஸ் இல்லை அல்லது உன்னுடைய காப்புறுதி இல்லை, உன்னிடம் அது இல்லை இது இல்லை என்று ஒரு 5 இல்லையை கண்டுபிடித்தால் கூட
கூடியபட்சம் ஒரு 5000 ரூபாய் தான் அவர்களால் லஞ்சமாக பெற முடியும். அப்படி ஒரு 100 தடவை லஞ்சமாக பெற்ற பணத்தை ஒரு ஒரு வெட்டிய கைக்கோ அல்லது ஒரு பழுதடைந்த விரலையோ காட்டி பறித்துக் கொள்ளக்கூடிய சக்தி இந்த மருத்துவ மாமேதைகளுக்கு உள்ளது என்பதனை போலீஸ் அதிகாரிகள் புரிந்து கொண்டிருப்பார்கள். ஆகவே அவர்களுடைய மனச்சாட்சி என்பது நிச்சயமாக இரகசியமாக வேணும் இந்த மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனாவையும் அவருக்கு பின்புலமாக இருக்கும் மக்களையும் நேசிக்கும். இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்ப அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சில தகவல்கள் வந்து தெற்குக்கு போய் சேர இல்லை. சாவகச்சேரியில நடந்த பிரச்சனைய வந்து தென்பகுதி மக்களுக்கு வந்து அது அர்ஜுனாக்கு எதிரான ஒரு போராட்டமா தான் காட்டப்பட்டிருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் இந்த வடக்கு மக்களையும் தென்பகுதி மக்களையும் பிரித்து ஆளுகின்ற ஒரு தன்மையை இங்க பாக்குறோம் இல்லையா? நிச்சயமாக இந்த கலைதான் அவர்களுடைய ஆட்சி காட்டிலை கிட்டத்தட்ட 1948 இருந்து காப்பாற்றி வருகின்றது. நாங்கள் பேசுகின்ற மொழி வேறாக இருந்த போதும், நாங்கள் சிறுபான்மையாகவும் அவர்கள் பெரும்பான்மையாக இருந்த போதிலும் இந்த உலக வங்கியிடம் தெண்டனிட்டு வாழும் இந்த அரசு ஒரே கொடுமைகளைத்தான் எங்களுக்கு இழைத்து வருகின்றது. இந்த கொடுமைகளை மறைக்கவும் தங்களுடைய ஆட்சி கட்டிலை காப்பாற்றவும் தான் இந்த இன முரண்பாடுகளை தூண்டி வளர்த்து ஒரு ஸ்தாபன வடிவம் கொடுத்து வருகின்றது என்பதும் அண்மை காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கப்பட்டு வருகின்றது. அதற்கு ஆதாரமாக குறிப்பாக இந்த இந்திய ட்ரோலர்களுடைய ஆக்கிரமிப்பை எதிர்த்து போராடி வீரமரணம் அடைந்த சிங்கள மாலுமியின் இறுதிச் சடங்குக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து 3 பேருந்து வண்டிகளில் மக்கள் சென்று, குறிப்பாக கடற்தொழிலாளர்கள் சென்று அஞ்சலி செலுத்தியதை நாங்கள் மறந்து. இது ஒரு முக்கிய புள்ளி. கிட்டத்தட்ட தமிழ் சமூகம் வந்து இதை கண்டுகொள்ளாத ஒரு பிரச்சனை. இது உண்மையான இந்திய டோலர் படகுகளை வச்சிருக்கிறவர்கள் வந்து சாதாரண இந்திய மீனவர்கள் அல்ல. அது பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் அந்த டோலர்களை வச்சிருக்குது. அவர்கள் அந்த டோலர்களை கொண்டு வந்து இலங்கைன்ற கரையில கார்நகர் கரை வரைக்கும் வந்து எங்கட மீன் வளத்தை அப்படியே அழிச்சு கொண்டு போறார்கள். இதை பற்றி தமிழ் தேசிய பேசுகின்ற யாருமே சத்தம் போடுறதில்லை. இந்தியாவுக்கு நொந்து போயிடும் என்ற ஒரு விஷயத்துக்காக இவர்கள் இதை பற்றி பேசுறதே கிடையாது. இல்லை எல்லோரையும் அப்படி குற்றம் சாட்ட முடியாது. குறிப்பாக போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் ஊடரப்புக்கு வழங்கிய பேட்டியில், நான் அரசியல்வாதிகளை தான் குறிக்கிறேன். தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகளை தான் நான் குறிப்பா சொல்றேன். தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல்வாதிகள் என்பது ஒரு சுத்த ஹம்பக். அப்படி ஒரு அவர்களுக்கு தேசிய உணர்வே கிடையாது. அவர்களுக்கு மக்கட்பற்றே கிடையாது. திருவள்ளுவர் சொல்வது போல செல்வராஜா கஜேந்திரன் நடந்து கொண்ட முறையை மரம்போல்வர் மக்கட்பண்பில்லாதவர் என்றுதான் நாங்கள் கருத முடியும். மேலும் இந்த அருஸ் கூறிய விஷயத்தில் மிக ஒரு நல்ல ஒப்பீட்டையும் அவர் கொடுத்திருந்தார். இலங்கை அரசை காப்பாற்ற இந்தியா வழங்கியது $4 பில்லியன் என்றால் அந்த $4 பில்லியன் பதிலாக ஒரு வருஷத்திலேயே 400 பில்லியன்கள் பெறுமதியான மீன் வளத்தை அள்ளிச் செல்கின்றார்கள் என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட கடற்தொழில் அமைச்சர் அவர்கள் இப்போது தான் ஊடரப்புக்கு வழங்கிய பேட்டியில் இந்தியாவில் நடக்க இருக்கும் ஒரு நீரியல் அல்லது நீர்வளத்துறை சம்பந்தமான ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு இந்திய அமைச்சர் ஜெய்சங்கருடன் ஒரு உடன்பாட்டுக்கு வருவேன் என்று உறுதி அளித்துள்ளார். இந்த உறுதிகள் ஒரு பெரும் வாய்ச்சொல்லாக மாறும் போது நான் நினைக்கின்றேன் இந்த தமிழ் சிங்கள உழைப்பாளர்களுக்கு இடையிலான ஒற்றுமையும் இந்த குறிப்பிட்ட பொருளாதார அமைப்பின் ஊடாக இலங்கை தீவு துண்டு துண்டாக ஏகாதிபத்திய சக்திகளுக்கிடையே பங்கிடப்படுவதும், இந்த ஆளும் கும்பல், அதாவது ஆண்ட பரம்பரை மீண்டும் ஒரு முறை ஒவ்வொரு தடவையும் ஆள நினைக்கின்ற போது, ஒவ்வொரு தேர்தலின் போதும் நாங்கள் எவ்வளவு கேவலமாக அடக்கப்படுகின்றோம், எவ்வளவு கேவலமாக எங்கள் மீது இந்த உலக வங்கியிடம் இவர்கள் பெற்று கொள்ளையடிக்கும் கடன் என்ற சுமை எங்கள் தலை மீது, எங்கள் தோள்களின் மீது அழுந்துகின்றது என்பதும் வெளிப்படையாகும் என்பது ஒரு நிச்சயமான நம்பிக்கை. அர்ஜுனா எறிந்த விட்ட அம்பு அல்லது எறிந்த கல்லு வந்து பல மாங்காய்களை விழுத்தி இருக்குது. அது தனிய மருத்துவ மாஃபியாக்களை இல்ல, கல்வி மாஃபியா, இந்த காவி மாஃபியா, ஊழல், சட்டத்தரணிகள், இந்த ஊழல் மாஃபியா எல்லாரையும் அம்பலப்படுத்தி இருக்கு. அதுல குறிப்பாக இன்னைக்கு அர்ஜுனாக்கு எதிராக வழக்கை தொடுத்திருக்கின்ற குமாரவடிவேல் குருபரன் அவர்கள் இன்றைக்கு
சமூகத்துக்கு ஆறாரெல்லாம் பிரச்சனையோ அவையை காப்பாற்றுறதுல மிக தீவிரமாக இருக்கிறார். ஆறு திருமுருகனுடைய வழக்கையும் அவர்தான் நடத்த இருக்கிறார். அதே நேரம் அண்மையில வெளிவந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரே காணிக்கு அவர்கள் 3 கள்ள உறுதியை ஒரே நாள்ல எழுதின சட்டத்தரணிகளை ஜனாதிபதியிடம் போய் காப்பாற்றி இருக்கிறோம். நாங்கள் மோசடி செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று. இதை விட எப்படி வர்ணிக்க முடியும்? எப்படியான ஒரு ஆளும் கும்பலை பாதுகாக்க வேண்டிய நிலைமை இலங்கை ஆளும் கும்பலுக்கு இருக்கின்றது. ஆனால் மக்கள் மத்தியில் இவர்கள் மிக வேகமாக அம்பலமாகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு மொழி பாண்டித்தியம் இல்லாத ஒருவர் நீதிமன்றத்துக்கு செல்லும் போது அவர் தனக்குத்தானே வாதிட முடியாது. ஆனால் இவர்கள் ராமநாதன் அர்ச்சுனா மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனா என்ற போராளி மருத்துவரை நீதிமன்றத்துக்கு இழுத்து வருகின்றார்கள். அவர் நீதிமன்றத்தில் தனக்குத்தானே வாதாடக்கூடியவர். பல சாட்சியங்களை குறுக்கு விசாரணைகளை அனாயாசமாக எதிர்கொள்ளக்கூடியவர். மேலும் திரளாக மக்கள் வெளியில் டிவி பெட்டிகளை அல்லது வெளியிலும் அந்த குறுக்கு விசாரணை அல்லது விசாரணையின் ஒலிப்பதிவை அல்லது உடனடியாக அவற்றை ஒளிபரப்ப வேண்டிய நிர்பந்தத்துக்கு நீதித்துறை தள்ளப்படலாம். என்னதான் நீங்கள் போலீஸ் சக்தியை குவித்து சென்றாலும் அல்லது கொழும்பு போன்ற இடங்களுக்கு சாதுரியமாக இந்த நீதிமன்ற விசாரணைகளை மாற்றுகின்ற போது நிச்சயமாக சிங்கள இடதுசாரி செயற்பாட்டாளர்கள் மிக மிக ஆர்வமாக இன்னும் ஒரு அறகலையவை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிங்கள உழைக்கும் வர்க்கம் இந்த மாஃபியாக்களுக்கு எதிராக இந்த விஷயங்களை கிரகிக்கவும் இணைந்து செயற்படவும் முற்படும். நிச்சயமாக சொன்னால் ஒரு வேண்டாத ஒரு இடத்தில் ஒரு குடிசைக்கு நெருப்பு வைப்பது, ஒரு குடிசைக்கு நெருப்பு வைக்கும் ஒரு ஆதிக்க நிலப்பிரபு போல இந்த சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் குறிப்பாக அந்த JMO தலைவர் மயூரன் செயற்பட்டதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஒரு சக மருத்துவரை குறிப்பாக அந்த மருத்துவமனையின் நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்று வந்தவரை நெஞ்சில் கை வைத்து தள்ளும் அளவிற்கு ஒரு சினிமா ரவுடிகள் போல செயற்படும் இந்த கலாச்சாரத்தை அவர் எந்த மருத்துவ பாடபீடத்தில் பெற்றுக்கொண்டார் என்ற கேள்வி மக்கள் மத்தியிலிருந்து எழும். மேலும் சுயாதீன யூடியூபர், சுயாதீன காலனி வழங்குனர்கள், யாழ்ப்பாணத்திலிருந்து செயற்படுபவர்களின் கருத்துப்படி இது போன்ற அயோக்கிய மருத்துவர்கள் இப்போது தெருவில் நடமாடுவதே கொஞ்சம் ஜாக்கிரதையாக, கொஞ்சம் கவனமாக தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது வெளியாகின்றது. மேலும் ஆறுதிருமுருகன் அலுவலில் கூட, ஆறுதிருமுருகன் ஐயா அவர்களுடைய விவகாரத்தில் கூட மக்கள் அவர் பதவியில் இருப்பதை விரும்பவில்லை. ஆளுங்கும்பலின் மேளதாளங்கள் அல்லது தங்களை ஒரு குழுவாக உருவகித்துக் கொண்டு செயற்படும் கம்பவாரதி, ஆறுதிருமுருகன் போன்ற பெரிய மனிதர்கள்தான் ஒருவர் முதுகு தடவி அல்லது ஒருவர் முதுகு சொறிந்து அல்லது ஒருவர் ஆலவட்டம் பிடித்து தங்களை தற்காத்துக் கொள்ள முற்படுகின்றனர். மக்கள் மத்தியில் இவர்கள் ஏற்கனவே அம்பலமாகி இருக்கின்றார்கள். மக்கள் மத்தியில் இவர்களுக்கு வெறும் பண அளவும் இவர்கள் அதனை செலவிடும் அளவும் மிகுதி சொத்துக்களை இவர்கள் தங்களுடைய பேரில் வைத்திருக்கின்றார்களோ அல்லது ஒரு பொது அறக்கட்டளையின் கீழ் வைத்திருக்கின்றார்களோ என்ற கேள்விகள் எழுந்து வெகு காலமாகிவிட்டது என்றுதான். ஆறு திருமுருகன் வகித்த மிக உயர்ந்த பதவி அதிபர் பதவி, அதுவும் அவருடைய திறமையின்மை காரணமாக பறிக்கப்பட்டது. அவருடைய சகோதர சகோதரிகளும் பெரும்பாலும் ஆசிரியர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் இன்று வாழ்கின்ற லட்சோப லட்சாவதியான வாழ்க்கை அவர்களுக்கு சும்மா வரே இல்லை. இது மக்களுக்காக புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருந்து அனுப்பப்பட்ட பணம். அதுலதான் இவர்கள் இந்த ஆடம்பர வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இன்றைக்கு இந்த ஆறு திருமுருகனுடைய துர்கா இல்லத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதை அங்குள்ள மக்கள் தான் போய் குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறார்கள். அங்க உள்ள கீழ்நிலையில உள்ள அதிகாரிகள் அதற்கு மிக கவனம் எடுத்து மிக முயற்சி எடுத்து ஆராய்ஞ்சிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய தமிழ் தேசியவாதிகள் இந்த காலில் போய் விழுந்து அந்த செய்தி வெளியில வராம இருக்க ஆறு திருமுருகன் சகல நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறார். அதை விட மாணவர்களை தன்னுடைய இல்லங்கள் சார்ந்த மாணவர்களை வற்புறுத்தி தனக்காக போராடவும் வைக்கிற நடவடிக்கைகள்ல இறங்கி இருக்கிறார் ஆறு திருமுருகன்.
நீங்கள் கூறியது அனைத்தையும் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் தமிழ் தேசியவாதிகள் என்ற மட்டும் நிராகரிக்கின்றேன். உண்மையாக தமிழீழம் அல்லது சுயநிர்ணய உரிமை என்ற லட்சியத்துக்காக காற்றோடு காற்றாகவும் கடலோடு கடலாகவும் கலந்துவிட்ட மாவீரர்கள் மற்றும் மாண்டகம் மக்கள் பாவித்த வாசகமான தேசியவாதம் என்பதனை இவர்கள் எந்த காலத்திலும் சுமந்தவர்கள் அல்ல. இவர்கள் தேர்தல் மேடைகளில் முழங்கிய போது கூட, சிங்களவனின் தோலில் செருப்பு தைப்போம் என்று முழங்கிய போது கூட இவர்களுக்கு உண்மைத்தன்மை இருக்கவில்லை. உண்மையாக மிக தெளிவாக சொன்ன போனால், சர்வதேச பத்திரிகையாளர் மாநாட்டில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் பேசும்போது மிக தெளிவாக குறிப்பிடுவார், வட்டுக்கோட்டை தீர்மானத்தை அவர்கள் சிறமேற்கொள்ளவில்லை, அதனால் நான் தலைவனானேன் என்று. அதுபோல நீங்கள் அண்மைய உதாரணத்தையும் பார்க்க வேண்டும். எதுவிதம் பாலசிங்கம் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை கைவிட்டு, திம்பு கோரிக்கைகளை கைவிட்டு, சுயநிர்ணய உரிமை என்ற கப்சாவை அரங்கேற்றி ஒற்றியாட்சி முறையின் கீழ் ஒரு தீர்வை பரிசீலிக்கலாம் என்று ஒஸ்லோவில் ஒப்புக்கொடுத்தப்பட்ட பிறகுதான் இந்த தேசியவாத அலையின் வீழ்ச்சி என்பது நிரந்தரமாகின்றது. அதன் காரணமாக அந்த அலையை பாவித்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை சுயோபோகமாக நிறுவிக்கொண்ட சம்பந்தன் ஐயாவின் இறுதி ஊர்வலத்தை பார்த்தால் மக்கள் யார் பக்கம் நிற்கின்றார்கள், அறிவோடு இருக்கின்றார்களா இல்லையா என்பது நிரூபணமாகும். மேலும் உங்களுடைய கேள்விக்கு பதிலாக ஒரு பொதுநல வழக்கை, அதாவது அம்மையார் ஜெயலலிதா எதுவிதம் பெங்களூர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாரோ அது போன்ற ஒரு பொதுநல வழக்கை, அதாவது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் என்ற வழக்கை மக்கள் ஒரு குழுவாக சேர்ந்து இதே நீதி இன்று வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக பேசும் நீதித்துறையில் பாயும் நீதித்துறையின் மீது சமர்ப்பிக்கும் போது இது போன்ற விடயங்கள் அல்லது இவர்களுடைய தகுடு தத்தங்கள் படுவெளிச்சத்துக்கு வரும். இவர்களுக்கு ஆதரவாக வேண்டுமென்றால் நீங்கள் சொல்வது போல கள்ள உறுதி மாற்றிய 2 சட்டத்தரணிகள் அல்லது சுமந்திரன் போன்ற தகுடு தத்தக்காரர்கள் வருவார்கள். மேலும் பொறுப்பு கூறல் என்பது இந்த வர்க்கத்துக்கே மிக மோசமாக இருக்கின்றது. இன்று பேசிக் கொண்டிருந்த ஒரு நண்பர் குறிப்பிட்டார், கடந்த 3 மாத காலமாக நீங்கள் கூறும் இந்த சைக்கிள் அணியின் தலைவர் பெரிய கஜா அரங்கத்திலேயே இல்லை. அவ்வாறு அரங்கத்தில் ஒரு அரசியல் தலைமை இல்லாமல் போகும்போது அவர் எங்கிருக்கின்றார், ஓய்வு பெறுகின்றாரா அல்லது சுயநமிட்டிருக்கின்றாரா என்பது போன்ற விவரங்கள் மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். இவர்களுக்கு அந்த எண்ணம் கூட இல்லை. ஏனென்றால் இவர்கள் ஒரு இடைவெளியை தாங்களே உருவாக்க அஞ்சுகிறார்கள். ஏனென்றால் மக்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்றால் அடுத்ததாக கேட்பார்கள் எங்கு சிகிச்சை பெறுகின்றார் என்று. இவர்கள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நிச்சயமாக சிகிச்சை பெற மாட்டார்கள். அப்ப இவர்கள் கடைசியாக இந்த மெடிக்கல் மாஃபியாவோடு தான் இவர்கள் நிற்கணும். அப்படித்தான் இவர்களுடைய கிரீடத்தை தாங்கி பிடிப்பவர்கள் மக்கள் விரோதிகளாக இருக்கின்றார்கள். ஆனபடியால் தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் விடுதலை புலிகளின் அல்லது மாவீரர்களின் மாண்ட மக்களின் மகத்தான 30 ஆண்டு கால வரலாற்றை சொல்வதன் ஊடாக தப்பிக்க பார்க்கின்றார்கள். ரெண்டும் வேறானது. நிச்சயமா அதை கொஞ்சப்படுத்துகிறார்கள் அல்லது நீங்கள் சொல்ற மாதிரி தப்பிக்க பாக்குறார்கள். இன்னைக்கு பொங்கு தமிழ் கணேசலிங்கன் அவர் மீது பாலியல் வன்முறை குற்றச்சாட்டுகள் இருக்குது. இவ இன்னைக்கு தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் இந்த தேசியம் பேசுறவர்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிடும் KT கணேசலிங்கன் பொது வேட்பாளருக்காகத்தான் வானுக்கும் மண்ணுக்கும் தாவுகின்றார். பொது வேட்பாளர் என்பது இந்தியாவினதும் ரணிலினதும் கோரிக்கை என்பது குழந்தை பிள்ளைக்கு கூட தெரிந்திருக்கின்றது. இந்த உரையாடல் நின்று கொண்டே இருக்குது. கடைசியாக ஒரு கேள்வி, இந்த அர்ஜுனா எறிந்த அம்பு அல்லது கல்லில விழுந்த இன்னொரு விஷயம் தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுதான் சிங்கள மக்களுக்கும் உள்ள பிரச்சனை. நாங்கள் 2 பேரும் இணைய வேண்டும். தமிழ் சிங்கள ஒடுக்கப்பட்ட மக்கள் இணைய வேண்டும் என்ற ஒரு கருத்தை இப்ப கூடுதலாக ஒலிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட அபிப்பிராயம் அதுல? நிச்சயமாக அதனை மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா தம்பி அதை சிறைமேற்கொண்டிருக்கின்றார். திரும்ப 3 மொழிகளிலும் பேசி அதனை உத்வேகமூட்டுகின்றார். இந்த போலி, நீங்கள் குறிப்பிடும் இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் அவர் கலர் காட்டுகின்றார், தன்னை படித்தவன் என்று காட்டுகின்றார். உண்மையாக சொன்னால் இவர்கள் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை குற்றஞ்சாட்டும் இவர்கள் அத்தனை பேரும் ஆங்கிலத்தில் உள்ள 26 ஆங்கில எழுத்துக்களையும் முன்னுக்கும் பின்னுக்கும் போட்டு மற்றவர்களுடைய தலையை சுத்தி ஏமாற்றி வந்தவர்கள். அவர்கள் இந்த சின்ன தம்பி ஒரு தமிழீழ காவல்துறையின் அதிகாரியாக பணியாற்றி மண்ணுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒருவரின் மகன் நின்று இந்த உண்மைகளை, இந்த இனமோதலை நிறுத்தி தமிழ் சிங்கள உழைக்கும் மக்கள் பொதுவான பிரச்சனைகளுக்காக இணைந்து போராட வேண்டும்,
கொள்ளைக்காரர்களை முறியடிக்க வேண்டும் என்று பேசுகின்ற போது கோபப்படுகின்றார்கள். அவரை ஒரு சிங்களவன் என்று சொல்லி அவர்களுடைய வழக்கமான புராணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். இது போன்ற அவியாத பருப்புகள் எல்லாம் இனிமேல் மக்கள் மத்தியில் அவியாது. ஏனென்றால் இன்று தொடர்பாடல் என்பது மிக மிக பெரும் பாய்ச்சல் பெற்றுவிட்டது. இன்னும் குறிப்பாக சொன்னால் இந்த யூடியூபர்ஸ் என்று இயங்கும் யாழ்ப்பாணத்தவர்கள் இந்த அர்ஜுனா மருத்துவரை சென்று சந்தித்த போது, ராமநாதன் அர்ஜுனா அவர்களை சந்தித்த போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு காணொளியும், உண்மையை வெளிக்கொணர்ந்த ஒவ்வொரு காணொளியும் ஒரு 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 சராசரியாக 150,000 பார்வையாளர்களை பெற்றிருந்ததை நீங்கள் குறிப்பிட வேண்டும். இதனுடைய அடுத்த கட்டமாக இதனை கிரகித்துக் கொண்ட ஒரு சிங்கள யூடியூபர் அல்லது ஒரு இங்கிலீஷ் யூடியூபர் இதனை ஒரு சாதுரியமாக கையாளும் பட்சத்தில் இந்த கொடுமை என்பது ஒரு காட்டு தீயாக இலங்கை முழுவதும் பரவும். இதற்கு இன்னொரு நல்ல உதாரணமாக இந்த தமிழ் ஆளுங்கும்பல் சாதி ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடியவர்களை சுட்டுக்கொல்ல வெடிமருந்துகளோடு முற்றுகையிட்ட போது இந்த ஒடுக்குமுறைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சிங்கள இடதுசாரி தலைவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோடு தோளோடு தோள் நின்று போராடியதை, இன்னும் சொல்ல போனால் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பிரிட்டிஷ் சர்க்காரால் தேடப்பட்ட தோழர் ஜீவா போன்றவர்கள் எங்களுடைய வடமராட்சிக்கு வந்து ஒழித்திருந்தது போன்ற விஷயங்களை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மக்கள் மத்தியில் ஒரு கருத்து பற்றி கொள்ளும் போது அது ஒரு காட்டு தீயா வியாபிக்கும். அந்த காட்டு தீயானது இந்த கயவர்களை அழிக்கும் என்ற நம்பிக்கை எல்லா மக்களுக்கும் உண்டு. இதுல இன்னொரு விஷயம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அர்ஜுனா நீங்க சொன்ன அந்த காட்டு தீ வந்து சிங்கள பகுதிகளிலையும் தென் பகுதியிலையும் பரவ வேண்டும் என்றதும் அது பரப்பப்பட வேண்டும் என்றதும் மிக முக்கியமான விஷயமா இருக்கு. இதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு முதல் ஒரே ஒரு கேள்வி. இன்றைக்கும் சில தங்களை இடதுசாரி சிந்தனையாளர்களாக சொல்லிக் கொள்பவர்கள்ட்ட இந்த விஷயம் பற்றின ஒரு தெளிவு தெரியல எனக்கு. நான் சில பேரோட உரையாடி இருக்கிறேன். அவர்கள் இவர் ஒரு சிங்கள அரசால நியமிக்கப்பட்டவர் அல்லது இது ஒரு சிங்கள அரசுடைய பிரச்சனை மட்டும்தான். இதுல இந்த சிங்கள அரசு அதிகாரிகளுக்கும் அதே போன்ற தமிழ் அரசு அதிகாரிகளுக்கும் உள்ள அந்த தொடர்பு அவர்கள் பார்க்கிறார்கள். அது என்ன காரணம்? அது நிச்சயமாக இப்படியான ஒரு சுயாதீனமான மக்கள் போராட்டம் வெடிக்கும் போது ஆளும் தரப்பின் அல்லது ஆளுங்கும்பலின் சிந்தனை முறைமையோடு செயற்படும் அனைத்து தரப்புமே அஞ்சும். அதன் ஒரு பகுதியாகத்தான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்காக முகப்புத்தகத்தில் கனடாவிலிருந்து எழுதி வரும் ஒருவர் இது டக்ளஸ் தேவானந்தாவுக்கு எதிரான அறகலையா என்று வர்ணித்ததை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மேலும் அறகலையா கொழும்பில் வெடித்த போது அங்கஜன் ராமநாதனுடைய சண்டிலிப்பாய் காரியாலயம் தாக்கப்பட்டதனையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. மேலும் அங்கஜன் ராமநாதன் ஒரு தொழிலதிபரின் பராமகன் என்றாலும் அவர்கள் உண்மையாக செய்து வரும் தொழில் சென்ற டிசம்பர் மாதம் மிக மிக மோசமாக அம்பலப்படுத்தப்பட்டது. அம்பலப்படுத்தப்பட்ட பின்பும் ஒரு சிங்கள அமைச்சர், சட்ட அமைச்சர் அங்கஜனுடைய சித்தப்பா அவனுடைய பிறந்த நாளுக்கு யாழ்ப்பாணத்துக்கு எழுந்தருளி அவருக்கு கேக் கூட்டி மகிழ்ந்ததையும் நீங்கள் கண்டிருப்பீர்கள். ஆக மொத்தத்தில் ஆளுங்கும்பலின் பகுதிகள் இணைந்து செயற்படுவதால் ஏற்பட்டிருக்கும் சந்தேகம் அல்லது அசூயை காரணமாக இந்த பிள்ளை இந்த மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் போகிற போக்கில் விடும் சில தவறுகளை, குறிப்பாக சீதனம் பற்றி அவர் உளறி இருக்கின்றார். அவர் ஒரு நகைச்சுவை என்று நினைத்துக் கொண்டு ஒரு சின்ன பிள்ளை விட்ட தவறாக அதனை மன்னிக்க கூடிய மக்கள் தொகை அதிகமாக கடவுள் இல்ல தானே, ஒரு சாதாரண கடவுளும் அல்ல, அல்லது உங்களை போல ஒரு ஊடகவாதியும் அல்ல. அவர் ஊடகங்களுக்கு பரிச்சயமானவர் அல்ல. அவர் பத்திரிகைகளுக்கு இதற்கு முன்பு பேட்டி குளித்தவர் அல்ல. அவரை இருந்தா போல ஒரு என்ன சொல்றது, யானை வந்து மாலை போட்டு ராஜாவான ஒரு அவருக்கு மக்கள் தான் இனி துணையாக வேண்டும், கற்பிக்க வேண்டும். இது எங்களுடைய போராட்டத்தில் நடந்திருக்கிறது. டெலோதாஸ் அவர்களுக்கு இந்தியா ஒரு மேலாதிக்க சக்தி என்பதை சீன கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று குற்றச்சாட்டு உண்டு. விடுதலை புலிகளின் பிரதி தலைவர் மாத்தியா அவர்களுக்கு முரணத்தை ஜனநாயகம் பற்றி போதித்தவர்கள் சீன கம்யூனிஸ்டுகள் என்ற குற்றச்சாட்டு உண்டு. இது போன்ற சமூகத்தினுடைய முற்போக்கான சிந்தனையாளர்களோடு மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் கைகோக்கும் போது அவர் அடுத்த நிலைக்கு செல்வார். இன்று ஊடகத்துக்கு வழங்கிய போட்டியில் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கூட சுயவிமர்சனம் பற்றி பேசுகின்றார்.
நிச்சயமா. மொத்தத்தில் இந்த விஷயங்களை கிரகிப்பது அல்லது இதனை செயற்படுத்துவது ஒரு இளம் செயற்பாட்டாளர், ஒரு மக்கள் சேவகரான ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு ஒரு கைவந்த கலையாக மாறும் என்றுதான் நாங்கள் நம்ப வேண்டும். நினைக்கிறேன் இந்த முக்கியமான புள்ளியோட இந்த தொடர்ந்து வருகின்ற நீதிமன்றத்தில் வழக்கு இடம்பெற்றால் மக்களுடைய ஆதரவு தொடர்ச்சியாக அர்ஜுனாக்கு இருக்கும். அவர்கள் மக்கள் இந்த நீதிமன்றத்துக்கு போய் பெருந்தொகையில வந்து தங்களுடைய ஆதரவை நிச்சயமாக வழங்குவார்கள் என்று அந்த நம்பிக்கையை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. உங்களுடைய வாய்ப்புக்கு மிக்க நன்றி.